தன் கையே தனக்குதவி. ஒரு பசுமையான கிராமம். அதில் ஒரு வயலின் நடுவே இருந்த மரக்கிளையில் சிட்டுக்குருவி ஒன்று கூடு கட்டி தன்னிரு குஞ்சுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அறுவடை நேரம் அது. அந்த வயலின் சொந்தக்காரர் வயலின் நடுவே நின்று கொண்டு, நாளை வேலையாட்களை வர சொல்லி அறுவடை செய்ய வேண்டியதுதான் என்று பயிர்களுடன் பேசிவிட்டு வீடு திரும்பினார். அதை கேட்ட சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பயந்தன. நாம் இங்கிருந்து பறந்து தப்பித்து கொள்வோமா? கதிர்களை அறுவடை செய்யும்போது நமக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் என்ன செய்வது? உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம், நாளை அறுவடை செய்ய மாட்டார்கள் என்றது தாய்க்குருவி. 2வது நாள் விவசாயி தன் நண்பர்களிடம், இன்றைக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைக்காதால் அறுவடை செய்ய முடியல. நாளைக்கு நீங்கள் இருவரும் கொஞ்சம் வந்து உதவினால் அறுவடையை முடித்து விடலாம் என்றார். அதற்கென்ன நண்பா, நாளை வந்துவிட்டால் போச்சு என்றனர் நண்பர்கள். மீண்டும் குருவி குஞ்சுகள் அஞ்சியது. தாய்க்குருவி, பயப்படாதீர்கள், நாளையும் அறுவடை செய்ய வாய்ப்பில்லை என்றது. 3வது நாள் மாலை விவசாயி வயலுக்கு வந்து, இதற்கு மேல் யாரையும் நம்பி எந்த பயனும் இல்லை. நாமே நாளை அறுவடை செய்யவில்லை என்றால் கதிர்கள் பாழாகிவிடும். நாளைக்கு நானே வந்து கதிர்களை அறுவடை செய்ய வேண்டியதுதான் என்று புலம்பிவிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார். உடனே தாய்க்குருவி தன் குஞ்சுகளிடம், நாம் இங்கிருந்து பறந்து வேறு இடத்தை நோக்கி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றது. ஏனம்மா என்று பயத்துடன் கேட்டது குருவி குஞ்சு. விவசாயி இத்தனை நாள் மற்றவர்களை நம்பியிருந்ததால் அறுவடை செய்ய வரவில்லை. ஆனால் நாளை அவரே அறுவடை செய்வதாக புலம்பிவிட்டு சென்றுள்ளார். அதனால் நாளை நிச்சயம் அறுவடை செய்து விடுவார். நாம் இங்கிருந்து பறந்து வேறு இடம் நோக்கி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நமக்கான வேலையை முடிந்தவரை நாமே செய்ய வேண்டும். நம் கையே நமக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கட்டும் என்ற அறிவுரையுடன் தாய்க்குருவியும் குஞ்சுகளும் அங்கிருந்து பறந்தன.